கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும். அப்புறம் இந்த சமையல் ரூமுடைய பெட் இருக்கு இல்லைங்களா, மேலே நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்டவ் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து நேராக வடக்கு சுவர் இருக்கு இல்லையா. கேஜிபி வாஸ்து நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் கேஜி பாலகுமாரன். சமையல் அறை அப்படின்றது அனைத்து திசையுள்ள வீடுகளுக்குமே அக்னி பாகத்தில் தான் இருக்கணும். அக்னி பாகம்ன்றது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலை. மெஷர்மெண்ட் சரியாக இருக்கணும் இல்லைங்களா. ஒரு 10க்கு 11, 16க்கு 10 இப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும். அப்புறம் இந்த சமையல் ரூமுடைய பெட் இருக்கு இல்லைங்களா, மேலே நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்டவ் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து நேராக வடக்கு சுவர் இருக்கு இல்லையா, வடக்கு சுவரில் போய் முட்டக்கூடாது. முட்டாமல் அதில் ஒரு அரடி கேப் வந்து பண்ணணும். அப்படி கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஏன் அரடி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ண முடியாது. ஒரு அரடினா ஒரு சீமார் போட்டு கூட்டுற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஆச்சுங்களா. இதில் வந்து சமையல் ரூமுடைய அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈசானிய பாகத்தில் தான் ஓப்பன் கொடுக்கணும். அந்த சமையல் ரூமுடைய ஓப்பன் வந்து ஈசானிய பாகத்தில் கொடுக்கணும். இதில் வந்து ஒவ்வொரு பொருள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயு பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வச்சுக்கலாம். அதில் கன்னிமூல பாகத்தில் பார்த்தீங்கன்னா கிரைண்டரை வைக்கலாம். ஜலமூல பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானையில் மண்ணை கொட்டி மண்பானையை கீழே வைக்கலாம்.